அப்படிங்கிறீங்களே அப்படின்னு குமரி ஆனந்தன் கேட்டார். இப்பதான் அவரை இறைவனை சேர்ந்தார். குமரி ஆனந்தன் மிகச்சிறந்த அடியார், தமிழ் பேச்சாளர், சிந்தனையாளர், சிறந்த இலக்கியவாதி, அரசியல்வாதி, காந்தியின் மீது காமராஜர் மீது ரொம்ப பற்று கொண்டவர். அதனாலதான் உருப்படல அவரு. அதனால இந்த பெரியவர் என்ன பண்ணாரு, வாரியார் சுவாமி அவரும் வளர்புறங்கிற ஊர்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் உட்காந்து என்ன மாதிரி குருடம் உண்டான்னு கேட்டாரு வாரியார் சுவாமி. என்ன சுவாமி, மேல் மாதிரி ஜபம் பண்ணி கண்டு வச்சிருக்கிறீங்க, உங்களை போய் குருடன்னு சொல்றீங்க? இல்லப்பா, என்ன ஒருத்த கேள்வி கேட்டான், பெருமாள் கோவில் எதுக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க, சிவன் கோவில் எதுக்கு விபூதி கொடுக்குறாங்க, அர்த்தம் உண்டான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் சந்தேகம் வந்தது. பெருமாள் குளிக்கவே மாட்டார், அவருக்கு எதுக்கு தீர்த்தம்? சிவபெருமாள் குளிச்சுட்டே இருப்பார், அவருக்கு எதுக்கு விபூதி? ஆனா நீ கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி தான். கொஞ்சம் யோசனை பண்ணுவோம், நீ யோசனை பண்ண. அப்புறம் பானுதாசர் அப்படிங்கிறது தன்னுடைய பாகவத புராணத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதை நான் படிச்ச போது கண் திறந்தது. நான் மற்ற கதையெல்லாம் பேசல, இங்கே நீக்க விட்டுட்டு அதுக்கு நான் பொறுப்பில்லை, கேட்கறத சரியா புரிஞ்சுக்கணும். கைலாயத்திலே சிவபெருமானை குளிப்பாட்டி அங்கிருந்து நீர் கொண்டு போவது, அந்த லிங்கத்தை தீர்த்தமாக வைத்து, எங்க ஊர்ல அதுக்கு பேர் திருமஞ்சனம்னு பேரு. கைலாயத்திலே அந்த ஆத்மலிங்கத்தை திருமஞ்சனம் செய்து அந்த தீர்த்தத்தை தன்னுடைய பஞ்சபாதத்தை வைத்துக் கொண்டிருப்பவர் பெருமாள். சரி, அப்ப இங்க எது விபூதி? அது வேற ஒண்ணும் இல்லை. அதிகமான குளிர் பிரதேசத்துல உடம்புல என்ன பூசிப்பாங்க? நீர் பூசிப்பாங்க. குளிக்காமலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அதிகமா அவருடைய உடம்புல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பாண்டம் அப்படின்னு பேரு. இந்த விபூதிக்கு பேரு பாண்டம்னு பேரு. பாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணால் ஆக்கப்பட்டது உடம்புல பூசி உட்காந்துப்பான், ஞானிகள் உட்காந்துப்பான். அப்படி பெருமாளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி பாண்டத்தை பூசி அதுக்கு மேல அலங்காரத்தை எல்லாம் பண்ணி அந்த பாண்டம் சொல்லக்கூடிய விபூதியை கொண்டு வந்து தம்பக்க வச்சுக்குவாராம் சிவபெருமான். தன்னை பார்க்க வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் சிவபாத தூளியை தீர்த்தமாக தருவாராம் பெருமாள். தன்னை பார்க்க வரக்கூடிய சிவபக்தர்களுக்கெல்லாம் பெருமாள் மேல பூசின அந்த தைலம் சேர்ந்த அந்த பாண்டத்தை விபூதியாக தருவாராம் சிவபெருமான். இப்படிதான் தீர்த்தம் விபூதியை மாறிய கதைன்னு சொன்னாரு. இப்பதான் என் கண்ணு தெரிஞ்சதுன்னாரு வாரியார் சுவாமி. இந்த தீர்த்தத்துக்கு விபூதிக்குமே இப்படி ஒரு கதை வச்சிருக்காங்க. தண்டி அடிகளுக்கு எவ்வளவு பெரிய கதை இருக்கும். கண்ணு தெரிஞ்சு கண்ணு தெரியலன்னு சொல்றாரு வாரியார் சுவாமிகள் தான். தெரிஞ்ச கண்ணை வச்சுக்க நான் என்ன பண்ண போறேன்? நாலு கண்ணு வேற, எதை புரிஞ்சுக்கிறது? எவ்வளவு பெரிய கஷ்டம். உடம்புல ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வேலை செய்யலன்னா மனுஷன் என்ன பாடுபடணும்? கொஞ்சமா நெச்சம். அன்பார்ந்த பெரியவர்களே, நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு கண்ணு ஒழுங்கா வேலை செஞ்சா 60,000 லட்சம் கேஷ் ஆகும் வாங்கிடுவாங்க. ஐயா சொல்றது 60,000. காது ஒழுங்கா வேலை செய்யல, ஒழுங்கா காதை பத்திரமா பார்த்துக்கல, காது கேட்காது அப்படின்னு ஒரு மிஷினை வைப்பான், அதுக்கு 1,20,000 ரூபாய். நான் பல்ல கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு பல்ல புடுக்கிறதுக்கு 2,000 ரூபாய் கேட்கறேன். அடிச்சா விழுந்துருவாங்க. அதுக்கு செட்டு பண்றதுக்கு 30,000 40,000. எங்க போறோம் காசுக்கு? இதயம் ஒழுங்கா வேலை செய்யணும். இதயத்தை நம்ம இதயத்தோடு பார்க்கணும். உனக்கு இதயம் இருக்கான்னு கேட்பாலே, இந்த இதயத்தை பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைன்னா 4 லட்சத்துக்கு 6 லட்சம் ரூபாய் செட் போர்டு போனா 3 லட்சம். அது வேற பைக் பாசம். அதுக்கப்புறம் கணையம், நுரையீரல், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள். இத்தனை விஷயத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ் நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒழுங்கா இருக்கணும். அப்படிங்கிறோம் பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கோம். அத்தனையே அறுத்து போட்டு எடுத்து அப்படின்னதுக்கு வாழ. அதுக்கு பேசாம அருள்நாமம் எழுது என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு அவன் நாமத்தை சொல்லி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ தெரியலையா? அங்க போய் அங்க அறுத்துக்கு இங்க அறுத்துக்கு ஒன்றும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஈசனுடைய
பெயரை சொல்லி வாழ்வதே திண்ணம் என்று தன் கண்கள் இல்லாத மூன்றாவது கண்ணாலை சிவனை தரிசித்த அந்த அடியாருடைய கூற்று. அது மட்டுமில்லை, அடுத்தபடியான ஒரு ரகசியம் இதில் இருக்கு. குளம் வெட்ட வேண்டும் என்ற முடிவு, நல்ல முடிவு. குளத்தை மூடி வீடு கட்ட வேண்டும் என்கிற முடிவு, இப்போதைக்கு முடிவு மாடல். குளத்தை வெட்டி நீர் கொண்டு வந்து அந்த நீர் தருவதனாலே இறைவனுக்கும் திருமஞ்சனமானது, கால்நடைகளுக்கும் பலன் தரும், நமக்கும் பலன் தரும் என்று நல்ல முடிவை எடுத்தால் அந்த கண்ணில்லா பெரியவர். அவர் யாரை நம்பினார்? எதை நம்பினார்? தன்னை நம்பினார், இறைவனை நம்பினார். இறைவன் தரக்கூடிய பலத்தை நம்பினார். தான் செய்தார், தன்னுடைய வேலைகளை மறுக்கொண்டார். தொல்லைகள் வந்து என்றைக்குமே நம்ம சிவ ஆதித்யன் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்றாருன்னா 4 நாள் கூட்டத்துக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு யோசிப்போம். இடைஞ்ச உங்களெல்லாம் பண்றோம். 1 இல்லை 2 இல்லை, முன்ன போனா உதைப்பான், பின்ன வந்தா முட்டுமா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் அவ்வளவு இடைஞ்சல். வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வடிவோடி புல்லுக்கு பயமா போல எழுத நம்ம இறைவனுக்கு பூஜை பண்ண முடியும். எந்த பக்கம்லாம் தொல்லை இருக்குமோ அந்த பக்கம்லாம் தொல்லை. அதையும் தாண்டிதான் உன்னால இறைநெறியை பார்க்க முடியும், இறைவனை பார்க்க முடியும். நான் இன்னைக்கு வரும்போதே கேட்டேன், நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன், என்னங்க கேலரி காலியா இருக்குதுன்னு கேட்டேன். அடுத்த நாளைக்கு வருஷ பருப்பு, இது வருமா? வருஷ பருப்பு இதுல வெகு தானியம் ஒரு வரப்போகுது, இது வருமா? எதையாவது ஒரு விஷயத்தை நாம தெளிவா இருக்கணும், விடாம செய்யணும், விடாம செய்யணும். இறைவன் தரக்கூடிய அந்த பணியை நாம் விடாது செய்யணும். அது விடாது செய்வதற்கு என்ன போகணும்? திங்கத்துக்கு சோறு போகணும்னு தெரியறதில்லை. 4 இட்லிக்கு மேல சாப்பிட்டா நெஞ்சிலேயே நீங்க இது கறிக்க மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஐயா டைஜின் இருக்குதான் கேட்கிறேன். இல்ல போமிஸ்க்கு ஒண்ணு இருக்குதான், இதெல்லாம் டிப்பிட்ஸ் வாங்கிக்கங்க. மதியத்துக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா சாயங்காலம் 4 மணிக்கு யாப்பம் வந்து தீய உள்ள தள்ள முடியல, அவஸ்தப்படுறான். ராத்திரி 8, 8:30க்குள்ள சாப்பிட்டா போதும். அப்படின்னா நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேல நீ சாப்பிட்டா நைட்டு 1 மணிக்கு போகவாட்ட தேவை கேள்வி. திங்கிறதுக்கே இந்த பாட்டு எத்தை எடுத்துட்டு போகும்போது என்ன எதுக்கு கொண்டு போறதுக்கு? கவர் கட்டு கூட கொண்டு போக முடியாது. கமர் கட்டு இல்லை, கவர் கட்டு அதை கூட கொண்டு போகணும். என்ன சூழ்நிலையில மனிதர் நிலை இருக்கின்றார்? மனிதன் ஒருவன் தான் மாறிவிட்டான். இயற்கை கூட மாறாது. அன்னைக்கு என்ன படைச்சாலும் அதே தண்ணி தான், அதே காத்து தான், அதே பூமி தான். பூமியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணலாம் முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அந்த கோலம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணனா அழுத்தி உள்ள போயிடும், கோவிந்தா தான். எதுவுமே உன்னால பண்ண முடியல. தேடி கண்டுபிடிச்சு இப்படி ஒண்ணு பண்ணு அப்படின்னா அது புண்ணியம். அந்த புண்ணியத்தை ரொம்ப தெளிவா பண்றாரு இந்த பெரியவர். என்ன பண்ணாரு? ஒண்ணுமே செய்யல சார். கண்ணு தெரியாது, கை கொடுத்துருக்காங்க, புத்தியை கொடுத்துருக்காங்க. புத்தி போதும், கை போதும். நிச்சயமா தன்னால போக முடியும். நிச்சயமா கீழே போயிட்டாரு. 5 அடி நோண்டினாரு, 10 அடி நோண்டினாரு, 20 அடி நோண்டினாரு. சமணர்கள் வந்தாரு. பூச்சியெல்லாம் சாகுது, புழுவெல்லாம் அடிபட்டு போகுது. உன் உடம்பு முழுக்க புழு இருக்கு, உனக்கு தெரியலடா. ஆனா கேள்வி மட்டும் கேட்க, ஒரு செல்லு செத்து இன்னும் ஒரு செல்லு வந்தாதான் நீ உயிரோட கேட்ட அர்த்தம். இல்லைன்னா கிளம்பிட்ட, எப்ப சார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டுருவான். இப்படியெல்லாம் தொல்லை கொடுத்து அவருக்கு பணி செய்ய விடாம அவர் உடன் பணி செய்பவர்களையும் தடுத்து இன்னைக்கு நடக்கிறதும் நேற்று நடந்ததும் ஏதாவது மாற்றம் இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க போங்க சார், நான் காய்கறி அமைச்சு வச்சிருக்கேன், அவன் தான் 3 நாள் போன் எடுக்க மாட்டான். இவனை நம்பி நம்ம டீல விட்டுருக்கோம். போங்க சார், நான் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் மற்றோட சரி முடிச்சு வச்சுக்காரு. இப்படி எல்லாரும் கைவிட்டு போன பிறகு கூட நல்லா, அதாவது இறைவன் இயற்கையோடு நம்ம எப்படி ஒட்ட வைக்கிறாங்க தான் தந்தி அடையும். மற்ற கதையெல்லாம் சர்வசாதாரணமாக புரிஞ்சிக்க முடியும். அது உள்நோக்கம் என்ன? நம்ம நண்பர் சிவகுமார் சைவ சமய பக்த ஜன சபையில் அடிக்கடி பேச வருகிறார். நமக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுப்பாங்க, அவருக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுப்பாங்க.
2 பேரும் பேசும்போது சுந்தரராஜன் கதையே சொல்லிட்டு இருந்தா கருத்தை யாருக்கா சொல்றதுக்கா ஆசனம் தான். என்ன சார் கருத்துன்னு கேட்டேன். ஆசா நிகழும் புகழாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுங்க. நியாயமான வார்த்தை தான். பஜனையா பாடுவோம், பாட்டா கேட்போம், ஆஹா திருப்புகழ்வோம். அந்த ஆசா நிகழும் புகழ், அந்த உலக ஆசை நிகழும்னா உலகம், புகழ்னா தூள். இந்த நிகழும், அந்த நிகழும் புகழாத வரம் தருவா என்று மாதா ஜெயமும் லலிதாம்பிகையே பாட்டு பாடுறார். அந்த இடத்துல இந்த நிகழத்தை புகழாக்கக்கூடிய சக்தி எது? நாமஸ்மரணம். நாமஸ்மரணம். தைரியம் வேணும் சார், தைரியம் வேணும் சார். எதை சமாளிக்கிறதுக்கு தைரியம் வேணும். என்ன தவிர எவனுமே இல்லைன்னு சொன்னா அத்தனை பேரும் பூமிக்கு உள்ள அதுக்கு மேல மாங்கன்னு மரமா உழைஞ்சு போச்சு. அந்த மாங்காய் நம்ம ஊர்ல போட்டு சாப்பிட்டாச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அடிகளாரை எத்தனை தொல்லை, 1 2 கழித்து அழுத்தக்கூடிய அளவுல அவருக்கு தொல்லையை கொடுத்து தண்டனையை கொடுக்கும் வகையிலே போனாலும் அந்த குளத்தை வெட்டி நீரை பார்த்து முகத்தை கழுவும் பொழுது அந்த சுவாமி வந்து அருள்பாலிக்கின்றார் அல்லவா? அதுதான் சார் காட்சி. நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி நிச்சயம். அது வேத சத்தியம்.